to 7 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சார்பில் ஒரு பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் என்ன? நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஷாங்காய் தான். நியூ டெவலப்மெண்ட் இல்லையா? ஆக்சுவலா அது பிரிக்ஸ் தான். மாத்தி எழுதிருக்கேன். பிரிக்ஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஷாங்காய்ல. கரெக்ட்டா தான் போட்டுருக்கேனா? ஓகே, கரெக்ட்டா தான் போட்டுருக்கீங்க. ஓகே. சோ இது மேம் விட்டு கேக்குது. எப்போ ஆரம்பிச்சாங்க கேக்குறியா? 2014 அது செயல்பட தொடங்குனது 2015ல. ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா AIIB ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க் இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 2016ல. சோ தமிழ்நாட்டுல பாரம்பரிய பல்லுயிர் தலங்கள் எத்தனை இருக்குது? 4. ஃபர்ஸ்ட் எது? அரிட்டாப்பட்டி, காசம்பட்டி, எலத்தூரேரி, நாகமலை குன்றுகள். எஸ், அரிட்டாப்பட்டி, காசம்பட்டி, ஏலத்தூர் ஏரி, நாகமலை குன்றுகள். ஸோ இது வந்து எந்த ஆக்டுக்கு கீழே எந்த செக்ஷன்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க? பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. 37. எஸ், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். உயிரியல் பன்மை சட்டம் 2002 செக்ஷன் வந்து 37ல சப்கிளாஸ் 1க்கு கீழே தான் இந்த பாரம்பரிய பல்லுயிர் தலங்கள் அனௌன்ஸ் பண்ணப்படுது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது கியோலிடியோ இல்ல டாமரிண்ட், நல்லூர் டாமரைண்ட் இது அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைபலோட லாங்குவேஜஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ பவர் டூல் ஆதிவாணி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. மைத்ரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் இடையில நடக்கும்? தாய்லாந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செமிகான் இந்தியா திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2021. இந்தியா 2021. இப்போ 25ல கொண்டு வந்த மீட்டிங் வந்து செப்டம்பர் டெல்லியில நடந்திருக்கு. எஸ், ஓகே. ஸோ அடுத்தது ஸோ பாதுகாப்பு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம், பொதுநலன் திட்டம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இணைய வழியில இல்லாம நேரடியா விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க அமெண்ட்மெண்ட். எந்த சட்டம்? சன்ரக்ஷன் சம்வர்தன். எஸ், சன்ரக்ஷன் சம்வர்தன் அப்படிங்கிறது. ஓகேவா? சன்ரக்ஷன் சம்வர்தன். அடுத்தது எம்எஸ்எம்இ இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பருத்தி கொள்முதலுக்கு எந்த ஆப் கொண்டு வந்தாங்க? கபாஸ் கிசான் அப்படிங்கிற ஒரு ஆப் கொண்டு வந்திருப்பாங்க. ரிவர் ஆஃப் சாரோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது எது? காகர். ஓகேவா? பஞ்சாப்ல இருக்கக்கூடிய காகர் தான் ரிவர் ஆஃப் சாரோன்னு சொல்லி சொல்லுவாங்க. மால்வா ரீஜியன்ல இது வந்து கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ திருப்பதியில பார்த்தீங்க அப்படின்னா இந்த அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து ரெஸ்கியூ இதுக்காக ஒரு ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் ஸ்வர்ணா அப்படிங்கிறது, ரிவர் ரெஜுவனேஷன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இப்போ எத்தனை ஸ்லாபா நமக்கு கொண்டு வந்திருக்காங்க? 2 ஸ்லாப். 5%, 18%. இது இல்லாம இன்னொன்னு என்னது? 40% லக்ஸுரி அண்ட் சின் ஐட்டம்ஸ். 40% லக்ஸுரி அண்ட் சின் டாக்ஸ் அப்படிங்கறது போடுவாங்க. ஸோ நமக்கு எந்த அமெண்ட்மெண்ட் படி ஜிஎஸ்டி கொண்டு வந்திருப்பாங்க? 101. ஸோ இதுல 3 ஆர்டிகல் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் 279, 269, 246. எஸ், 246A, 269A, 279A. 246A எதை பத்தி சொல்லும்? ஜிஎஸ்டி சட்டம் மேக் பண்றது. எஸ், ஜிஎஸ்டி லா ஏற்றது. ஓகேவா? சட்டம் மேக் பண்றது. 269A இன்டர்ஸ்டேட் டாக்ஸ் பத்தி சொல்லக்கூடியது. 279A ஜிஎஸ்டி கவுன்சில். எஸ், ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி சொல்லக்கூடியது, அமைக்கக்கூடியது பத்தினது. ஓகே. ஸோ இந்த இந்தியா EFTA வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. இந்த EFTA எந்தெந்த கண்ட்ரிஸ் கவர் ஆகும்?
ஐஸ்லாந்து, சுவிட்சர்லாந்து, நார்வே, அப்புறம் இன்னொன்னு லீக்டன்ஸ்டைன். லீக்டன்ஸ்டைன். ஸோ இந்த கொஸ்டின் தான் கேட்டிருப்பானுங்க இப்போ அந்த மெயின்ஸ்ல. இந்த எஸ் ஏரியா மேம். இதே இது அது இது அப்படியே தெரியும். கேட்டுருச்சு. ஆப்ஷன்ல பார்த்தா வித்தியாசமா இருந்துச்சு. எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிள் பர்சன்ஸ்க்கான ரைட்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? எஸ் 2016ல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்தியாவோட டோட்டல் ஃபர்டிலிட்டி இது படிச்சிட்டிங்களா இது இந்த பேஜுக்கு அப்புறம்? ஓகே. ஸோ இந்தியாவோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் எவ்வளவு 2023ல? 1.9. 1.9 அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாடுக்கு இந்தியாவோட 1.6 மேம். 1.6 1.6 அளவுக்கெல்லாம் வந்துச்சா? அந்த இதுல கொடுத்துருப்பானோ சோஷியல் இஷ்யூஸ்ல சிவால கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். 1.6 இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது மேம், ரூரலுக்கு தனியா அர்பனுக்கு தனியான்ட்டு கொடுத்துருந்தாங்களா? ஆமா மேம். ஓகேங்க, ரைட். ஸோ அதை செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ, இது யாரோட புக்கு? அருந்ததி ராய். அருந்ததி ராயோடது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வல்ச்சர் கன்சர்வேஷன் போர்ட்டல் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? அசாம். அசாம். ஓகே. தமிழ்நாடு காவலர் தினம் எப்போ? செப்டம்பர் 6. செப்டம்பர் 6. தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1859 செப்டம்பர் 6ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த செப்டம்பர் 6 தான் தமிழ்நாடு போலீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் எங்க இருக்கு? திருநெல்வேலி. இல்ல ஜெயம் கொண்டாங்க. அரியலூர் தானே? அரியலூர். கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அரியலூர். ஓகேவா? ஸோ அயலக தமிழர் நாளுக்கான 2026க்கான தீம் என்ன? எத்திசையும் தமிழினங்கே. அது 2025க்கு 26 தமிழால் வெல்வோம் என்னமோ சம்திங் வருமே மேம். கரெக்ட். தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஓகேவா? தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் அப்படிங்கிறது. நைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு இந்த எத்திசையும் தமிழனங்கை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட். அதனால அந்த தீம் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த தடவை கேட்பாங்கிறது டவுட்டு தான், பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியால முதல் முறையா மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் அமைத்த மாநிலம் எது? கேரளா. ஓகே. ஸோ இந்தியால யூத் அப்படிங்கிற கேட்டகரியில எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரை கவர் ஆவாங்க? 15 to 39. 29. 15 to 29. ஆமா, 29ஓட முடிச்சுக்கிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க யூத். ஓகேவா? இது வந்து பிஒய்க்யூல கேட்டிருப்பாங்க. 15 to யூத் வந்து எந்த ஏஜ்ல கவர் ஆவாங்க அப்படிங்கிறது 15 to 29 இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் ஃபர்ஸ்ட் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது பேர் என்ன? விக்ரம் 32. எஸ், விக்ரம் 32. அதே வந்து 64 பிட் துரு. எஸ், துரு. ஓகேவா? அப்பாவும் பையனும் விக்ரமும் துருவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் வித் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு? தூத்துக்குடி விஓசி போர்ட். எஸ், தூத்துக்குடி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே.
ஆபரேஷன் சிந்தூர் த அன்டோல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியாஸ் டீப் ஸ்ட்ரைக் இன்சைட் பாகிஸ்தான். இது யார் இந்த புக் எழுதுனது? கன்வால்ஜீத் சிங் தில்லான். எஸ், கன்வால்ஜீத் சிங்கும் தில்லானும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் லிட்ரஸி எப்போ? 1990. 1990. ஓகேவா, ஃபைன். ஸோ இது நாளைக்கு வந்து மீதி செப்டம்பர் 9 இருந்து 15 வரைக்கும் படிச்சுக்குவாங்க. கம்மியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். கம்மியாக தான் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஐவிசி. ஸோ உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் எது? சிவிலைசேஷன். மெசபடோமியா. மெசபடோமியன் சிவிலைசேஷன். ஹரப்பா அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? பரீடு சிட்டி. புதையுண்ட நகரம். எஸ், பரீட் சிட்டி, இடுகாட்டு மேடு அப்படிங்கிறது. அதுவே மொஹஞ்சதாரோ அப்படின்னா ஹரப்பா புதையுண்ட நகரம். எஸ், ஹரப்பா புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோ தான் இடுகாட்டு மேடு. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம்? கிரேக்கர்கள், ரோமானியர்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி மக்கள் வந்து நோய்களுக்கு மருந்து செய்யறதுக்கு எந்த மீனோட எலும்பை பயன்படுத்திருப்பாங்க? கட்டில் ஃபிஷ். ஸோ சிந்துவெளி மக்களோட ஆடைகள் அப்படிங்கிறது எதுலலாம் செஞ்சிருப்பாங்க? எஸ், பருத்தி, பட்டு, அப்புறம் கம்பளி, ஸோ எல்லாத்துலேயும் செஞ்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்னெல்லாம் சாப்பிட்டாங்க? இவங்களோட ஃபுட்டில் என்னெல்லாம் இருந்திருக்கும்? நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டுருப்பாங்க. எஸ், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே சாப்பிட்ருப்பாங்க. ஊடுறது, பறக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களோட அந்த ஈம தாழிகள் வந்து எந்த வடிவத்துல இருந்துச்சு? உருண்டை வடிவம். உருண்டை வடிவத்துல வந்து இருந்திருக்கும். நிலத்தை இரு வழியாக உழுததற்கான அடையாளம் இந்த ப்ளோ அப்படிங்கிறது எந்த பிளேஸ்? எஸ், காளிபங்கன்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எதை பத்தி தெரியாது, அவேர்னஸ் இல்ல? எஸ், குதிரை, இரும்பு, கரும்பு மூணை பத்தியும் தெரியாது. இவங்களோட முதன்மை தொழில்ல எதெல்லாம் இருந்திருக்கும்? அக்ரிகல்ச்சர், எஸ், போர்க்கருவிகள் செய்யறது, வேளாண்மை, இதெல்லாம் தான் அவங்களோட முதன்மை தொழிலா இருந்திருக்கும். தரைவழி போக்குவரத்துக்கு மேக்சிமம் எந்த விலங்கு பயன்படுத்தினாங்க? எஸ், எருது வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. எந்த துறைமுகங்கள் வணிகத்துல சிறப்புற்று இருந்திருக்கும்? ப்ரோச்சும் காம்பே. எஸ், ப்ரோச்சும் காம்பேயும். எந்த அளவுகோலை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க மெஷர்மெண்ட்டுக்கு? அது எதுல செய்யப்பட்ட அளவுகோல்? எஸ், வெண்கலம். பிரான்ஸ்ல வந்து செஞ்ச மெஷர்மெண்ட் அந்த ஸ்கேல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹரப்பால கிடைச்ச முத்திரையில மேக்சிமம் யாரோட உருவம் அப்படிங்கிறது இருந்திருக்குமா? அமர்ந்த நிலையில ஒருத்தர். எஸ், பசுபதி மகா யோகி. சோ அவருக்கு சுத்தி என்னென்ன விலங்குகள் வலப்புறம் இருந்துச்சு, இடப்புறம் ரைட் இருந்துச்சு? சைடுல எலிஃபண்ட், டைகர், லெஃப்ட் சைடுல பஃபலோ, ரைனோ, கீழ மானு. ஓகேவா, ரைட் சைடுல வந்து யானையும் புலியும், லெஃப்ட் சைடுல வந்து காண்டாமிருகமும் எருமையும், கீழ வந்து மான் வந்து இருந்திருக்கும். அக்னி தலமா வணங்கப்படக்கூடிய ஒற்றை கொம்புடைய ரைனோ, அது யூனிகார்ன் மாதிரி இருக்குன்னு சொல்லி யூனிகார்ன் ஆப்ஷன் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுவும் கரெக்ட்ன்ட்டாங்க. கரெக்ட், பயங்கரம். அத பார்க்க காண்டாமிருகம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்னி தலம்னு அழைக்கப்படக்கூடிய பிளேஸ் எது? திருவண்ணாமலை. ஓகேவா, ஃபைன்.
சிந்துவெளி மக்களோட அந்த முத்திரைகள்ல எந்த மாதிரியான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு? பிக்டோகிராஃப் சித்திர எஸ், எழுத்து. கரெக்ட். பிக்டோகிராஃபிக் இல்லையா, சித்திரை எழுத்து அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கும். லோத்தல்ல யாரு அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க? எஸ்ஆர் ராவ் 1957. 1957 எஸ்ஆர் ராவ் வந்து பண்ணியிருப்பாரு. ஓகே. உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது? லோத்தல். லோத்தல். லோத்தல் தான். ஓகே. பனவாலியில ஆய்வு பண்ணது யாரு? பிஷ்ட். பிஷ்ட். ஹரப்பா? தயாராம் சாணி எஸ், 1921. தயாராம் சஹானி. தோலவிரா? ஜோஷி. இது ஜோஷி, ஜேபி ஜோஷி. ஜோஷி, பிஷ்ட், ஸோ எல்லாருமே வருவாங்க. சங்குதாரோ? சனுதாரோ, மஜும்தார். மஜும்தார். மஜும்தாருக்கு அப்புறம் ஒரு 2 பேர் வருவாங்க. பிபி சம்திங். மொத்தம் 3 பேர் வருவாங்க. அதுல 3 மெயின் பேரு. வந்து மஜும்தார் வந்து ஃபர்ஸ்ட் வருவாரு. சுட்கா ஜெண்டரு? ஃபசத் அலியா சம்திங். ஜார்ஜ் டேல்ஸ்மா. ஸ்டெயின் வந்து மெயினா இருப்பாரு. ஓகேவா, ஸ்டெயின். ஸ்டெயின். அதுவுமே 3 பேர் வருவாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க யாரு. ஓகே, ஸோ அவ்வளோதான். சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை தெய்வமா, முதன்மை தெய்வமா கருதி வழிபட்டாங்க? அரச மரம். மதர் அரச மரம். அரச மரம். பீப்பிள். பீப்பிள். எஸ். ஸோ நாளைக்கு வந்து முதன்மை மரம்னா பீப்பிள் ட்ரீ. அப்புறம் அந்த 2 இருக்கும்ல மேம், மதர்னா ஆமா, வேப்ப மரம், பெண் மரம், வேப்ப மரம். ஆணுன்னா அரச மரம். அரச மரம். ஸோ நாளைக்கு வந்து 3rd லெசன்ல ஒரு 4 பக்கம் படிச்சுக்கோங்க. அதுல அந்த பாட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால ஓகே. என்னது மேம்? அந்த அறிவியல்